ஹலோ பர்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் பைத்தியோ விலாக்ஸு. ஆக்சுவலாக இந்த விலாக் எடுக்கும்போது தான் நாங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பாதியிலேருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதெல்லாம் கவர் பண்ணல. ஆக்சுவலாக பாதியிலே தான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனாலே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அச்சங்கோயில் வந்து நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். மந்த்லி ஒன்ஸ் வந்து தவறாமல் அச்சங்கோயில் வந்து நாங்கள் போயிடுவோம். இது வந்து குற்றாலம் பக்கத்தில் உள்ள அந்த குமாரங்கோயில் ரோடுன்னு சொன்னால் அங்கே உள்ளவங்களுக்கு வந்து தெரியும். அந்த ரூட்டில் தான் நாங்கள் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டில் சரி பாலம் ஒர்க்கு முடிஞ்சிருக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். ஆனால் பாலம் ஒர்க் முடியல, ரிட்டன் திரும்பி வந்துட்டோம். இந்த செம்ம வியூவாக இருக்கும் இந்த இடத்துல. இங்கேருந்து பார்த்தா குற்றாலத்தில் தண்ணி விழுறது வந்து தெரியும். நான் அதை எல்லாருமே அங்கே போகும்போது குற்றாலத்தில் தண்ணி விழுது பாரு பாருன்னாங்க. நான் அதை கூட பார்க்காம ஃபோன் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே டென்ஷன்லேயே இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால ஃபோன் கீழே விழுந்துடக்கூடாதுல்ல. இதான் குமாரன் கோயில், முருகர் கோயில். அங்கே வந்து ஏன் போகலை அப்படின்னா, அச்சங்கோயில் வந்து 12 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நடை வந்து சாத்திடுவாங்க. அதுக்கு முன்னாடியே போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் குமாரன் கோயிலேருந்து போகலை. இதுதான் குமாரன் கோயிலோட பேக் சைடு. இங்கே பாலம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதனால தான் சரி ஓகே இந்த ரூட்டில் போக முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். எல்லா வாட்டியுமே அச்சங்கோயில் போகும்போது சீக்கிரம் போயிடணும், சீக்கிரம் மார்னிங்கே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி போவோம். ஆனால் எங்களால் அந்த டைம் வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. ஏன்னே அது தெரியல. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து கரெக்டாக கிளம்பி போயிடுவோம். அங்கே செங்கோட்டையில் வந்து அந்த ரயில்வே கேட் போட்டுருவாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு தான் எப்போவுமே போய் அங்கே போய் அட்டன் பண்ணாமல் நாங்கள் இருந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு 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 பாலிசி ஆகிட்டு எங்களுக்குள்ள. ஃபுல்லாக அப்படி நேச்சர் வியூ தான் இருக்கும். இந்த குமாரன் கோயில் சைடு அந்த ரோட்டில் ஃபுல்லுமே செம்ம ஸ்பாட்டு. இப்போ வந்து எல்லாம் மறுபடியும் உழுது போட்டு விதைக்கிறதுக்காண்டி இப்போ ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. இல்லைன்னா இதை விடையும் சூப்பராக இருக்கும். வீடியோ எப்படி எடுக்கிறதுனே தெரியாமல் இந்த சைடு மாற்றி எனக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி ஒரு சைடே கவர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சைடே வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். மழை வர்றதுக்கு முன்னாடியே போயிடணும்னு நினச்சோம். மேகம்லாம் எப்படி கரு மேகமாக இருக்குது. மழை வந்துடும் நினச்சிட்டு தான் போனோம். அதே மாதிரி உள்ளே என்ட்ராகிறோம், மழை வந்துட்டு. இதெல்லாமே என்னோடய பிடிச்ச வீடு. எப்போவுமே அந்த சைடு ரூட் ஓடி போகும்போது அந்த வீடை பார்த்துட்டே போவேன். அதனால தான் சரி அந்த வீட்டையே கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணேன். கரெக்டாக அந்த மலை ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியான மழை. அதனால ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல வீடியோவில். இந்த கேட் போட்டாங்களா, இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம். எப்போவுமே அந்த ரயில்வே கேட்டில் வந்து நிற்கிறதே எங்களுக்கு ஒரு வேலையாகிட்டு. போகிற வழியெல்லாம் என்னை கலாய்ச்சிக்கிட்டே வந்தாங்க எல்லோரும் மாற்றி. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, சரி ஃப்ரண்ட்டில் போகிறது வந்து என்னோடய அண்ணன் தான். சரி அவனை சேனல் இன்ட்ரோவாக கொடுக்கலாம், கொஞ்சம் ஒரு மாஸ் என்ட்ரியாக கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனை சேஸ் பண்ணி போடும். பட் எடுக்கல அவனை. வீடியோ எப்படி எடுக்குன்னு தெரியாமல் இப்படி வச்சு எடுன்னு சொல்லி கொடுத்துட்டே கூப்பிட்டு போனாங்க. என்னை மழையில் நனைய விடக்கூடாதுன்னு எவ்வளோ நினச்சாங்க. ஏன்னா நான் ஒரு பிராய்லர் கோழி, நான் மழையில் நனைஞ்சு எனக்கு உடனே உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி போகிற வழியெல்லாம் என்னை கலாச்சிக்கிட்டே வந்தாங்க. இது வந்து அச்சங்கோயில் போகிற ரூட்டு தான். ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா மழை வந்ததுனால எங்கேயும் நிற்கவும் முடியல. அதனால் கவர் பண்ண முடியல. அன்றைக்கி நிறைய க்ரௌடு இருந்துச்சு. கும்பாரெட்டி அருவிக்காண்டி எல்லாருமே குளிக்க வந்திருந்தாங்க அங்கே. அதனால் நிறைய க்ரௌடுமே இருந்துச்சு. இப்படி கோயில் போகிற இடத்துலலாம் மழை பெஞ்சதுனால அங்கங்கே வந்து தண்ணி ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இடத்துல அருவிலாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கவர் பண்ண முடியல மழை வந்ததுனால. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி தண்ணி விழுற இடத்துல நின்றுங்க, ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். ஒருத்தர் கூட என்னை மதிக்கலை, நிற்கவே இல்லை யாருமே. நின்றுங்கன்னு சொன்னால் கூட நிற்கவே மாட்டேன், நீ தண்ணியில் நனைஞ்சிட்டா அவ்வளோதான், உனக்கு கோல்ட் ஆகிக்கிடும் அப்படின்ட்டு நிற்கவே மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு ஃபன் பண்ணோம். இதுக்கு அடுத்து ஒரு இப்போ இங்கே வர்றதுமே தண்ணி இது தான். இதுக்கு அடுத்து ஒரு இது உண்டு. அங்கே போய் இறங்கி அங்கே
தண்ணிக்குள்ளே வந்து ஐஃபோனை விட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஃபுல்லாக எங்களுக்கே தெரில தண்ணிக்கு அடியில் அவ்வளோ ஃபிஷ் இருந்திருக்கு. கேமரா உள்ளே விட்டு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அதை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், அதை பாருங்கள். நிறைய அங்கங்கே வந்து குளம் மாதிரி தண்ணி வந்து சேர்ந்து அங்கங்கே மழை பெஞ்சதுனால இருந்துச்சு. இது வந்து தேக்கு மரம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்போ தான் அந்த உழுதெல்லாம் வச்சுருந்தாங்க. எதுவுமே செடி எதுவுமே வைக்காம. அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒவ்வொரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்தது. இப்போ இவ்வளோ பெருசு வளர்ந்துட்டு எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அங்கங்கே போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே கூட தண்ணி போகுது பார்த்தீங்களா? அங்கங்கே வந்து போர்டு வந்து வச்சுருப்பாங்க. யானைகள் போகும் பகுதி, ஜாக்கிரதையாக போகும், அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அடுத்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் சம்டைம்ஸ் வந்து சொல்லுவாங்க, யானை வந்து இறங்கி இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கீழேயே. ஹெல்மெட் வந்து மஸ்ட்டு. ஹெல்மெட் போட்டிருக்கணும் எல்லாருமே. நீங்கள் யாரும் போகிறதா இருந்தால் ஹெல்மெட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அங்கங்கே பாலம் அந்த மாதிரிலாம் வரும். நம்ம ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னே சொல்லலாம். கோயிலை வந்து ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இதில் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு கடையை வந்து நான் காமிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கும்போதே சொல்லிகிட்டே போனேன். அந்த கடையை வந்து நம்ம காட்டணும். ஏன்னா அந்த கடையில் எப்போவுமே ஒரு லைம் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வந்துடுவோம். அடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் வருவோம். இதுதான் அந்த கடை. இதை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீடியோ எடுக்கும்போதே சொல்லி எல்லோரும் சிரிச்சிட்டே தான் வந்தோம். கோயில் வந்து ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். சாமியையே கும்பிட்டாச்சு. அடுத்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து எங்கே கிளம்புனோம் அப்படின்னா, அச்சங்கோயில் வந்துட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோன்னா ஒரு கோயில் உண்டு. அங்கேருந்தும் மலை மேலே வந்து ஐயப்பன் தெரிவார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தரிசனம் பண்ண சொல்லுவாங்க. அங்கே போனால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காண்டி எப்போவுமே அச்சங்கோயில் வந்துட்டு நாங்கள் வந்து அங்கேயும் போய் வந்து எப்போவுமே சாமி கும்பிட்ருவோம். பாதி வீடியோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ரோடு கொஞ்சம் சரியில்லைன்னோன்னே சரி ஃபோன் கீழே போட்டுருவேன் அப்படிங்கிற பயத்துலேயே நான் வந்து வீடியோ எடுக்கலை. காட்டுப்பன்னி இதெல்லாமே நாங்கள் பார்த்தோம். என்னோடய ஃபேவரட் இங்கே வந்து இன்னொன்று என்னது அப்படின்னா, அந்த பஸ் ஸ்டாப் தான். அந்த பஸ் ஸ்டாப் அழகாக க்யூட்டாக இருக்கும் குட்டியோண்டு. அதனால பஸ் ஸ்டாப் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். பஸ் வரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பஸ் ஆனால் வரல. பஸ்ஸே இல்லைனா எடுத்திருப்பேன். இது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்கள்ல, அந்த இடம் வந்து இது. இங்கே வந்து இதுக்கு அடுத்து ஒரு ஆறு வந்து ஓடும். ஆனால் அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கிறதுனால அங்கே வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த டிஸ்கவரி சேனல்லலாம் காட்டுவாங்கள்ல, அந்த ஒரு ஆறு மாதிரி ஓடும். அதில் வந்து மூங்கில் மரம்லாம் உடஞ்சி விழுந்து அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து அது வந்து ஒரு கிடங்கு மாதிரி இருக்கும் கீழே தள்ளி. அதுவும் அந்த பிளேஸும் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதையும் நான் வீடியோவில் கொஞ்சம் கவர் பண்ண பார்த்தேன். ஆனால் முடியல, நின்று வீடியோ எடுக்க முடியல எங்கேயுமே. மழை வந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டியே நாங்கள் வந்து நிற்காமே அப்படி போயிட்டே இருந்தோம். இதுதான் அந்த பிளேஸு. அந்த ஆறு மாதிரி ஓடுது. அதுக்கு அந்த சைடு வந்து ஒரு மூங்கில் மரம், ரொம்ப பழைய காலத்து மூங்கில் மரம் மாதிரி இருக்கும். அது வந்து உடஞ்சி அப்படியே இந்த டேர்னிங் வந்து திரும்பினோன்னா நம்ம அந்த மேலே உள்ள அந்த கோயிலுக்கு வந்து போயிடலாம். இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து எல்லா விலாக்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜாயின் வித் அஸ். நம்ம வந்து இதே மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து நம்ம வந்து விசிட் பண்ணலாம்.